ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற யாருக்குமே இந்த வாரத்தில் ஷிப்பிங் கிடையாது. மேக்ஸிமம் திங்கக்கிழமை தான் ஷிப்பிங்கு. ஸோ நாளைக்கு ஷிப்பிங் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோல்டு மட்டும்தான். 14 கோல்டு இருக்குது மேலில். ஃபீமேலில் அப்படின்னு பார்க்கும்போது 16 பீஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸு, இல்லாட்டி ஆல்ரெடி ஒரு டைம் ப்ரீட் ஆன மாதிரியான சைஸு தான். ஃபஸ்ட் ப்ரீடிங் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 15 பேர் இருக்குது. ஸோ கொரியரோட 1050 ரூபா தான் வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா இதை பிடிச்சி போட்டுக்கோங்க. ஸோ நாளைக்கு இது கண்டிப்பாக நான் ஷிப்பிங் பண்ணிடுவேன். நல்ல ஜெயின் சைஸில் வளரக்கூடியது. ஸோ இதோட பேட்ச்லேயே வந்த ஒரு 5-6 ஃபீமேல்ஸை தான் நான் அந்த மூலையில் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. நான் வீடியோ பின்னாடி போகும்போது காட்டுறேன். அப்படியே என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ யாருக்காவது ஹோல்சேலில் தேவைன்னா கூட நான் சென்னையிலேருந்து எடுத்து தரேன். எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மிக்சடு கப்பி அப்படின்னு பார்க்கும்போது நான் பெரிய சைஸெல்லாம் தனித்தனியாக பெருக்கி எடுத்துட்றேன். சின்னது இந்த 300 ரூபாய்க்கு 12 பேர் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பேர் வந்து 35 ரூபா வரும். 10 பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா. ஸோ இதுதான் இருக்கிற சைஸ். எல்லாத்தையுமே நாளைக்கு நான் பிரித்து எடுத்துருவேன். சேல்ஸுக்கு உண்டான சைஸ் எல்லாத்தையுமே நான் பிரித்து எடுத்துட்றேன். இல்லை எனக்கு ஜெயின் சைஸில் வேணும் அப்படின்னாக்கா ஸோ இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சைஸு பேர் வந்து ஒரு 40, 45, 50 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய ப்ரீடிங்க்கு தேவைன்னா இந்த மாதிரியான பெரிய சைஸ் ஃபீமேல்ஸை மட்டும் எடுத்து கூட நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான நல்ல குவாலிட்டியான மேல்ஸை நான் பெருக்கி எடுத்து தரேன். பேர் வந்து 50 ரூபா வரும். ஒரு 10 பேர் எடுத்து 500 ரூபாய்க்கு ப்ரீடிங் செட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நிறைய குட்டி எடுத்து நிறைய சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் அது 50 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நார்மலான ப்ரீடிங் சைஸ் ஃபீமேல்ஸ் எல்லாம் உங்களுக்கு 3 பேர் 100 ரூபா வரும். 10 பேராக எடுக்கிறவங்களுக்கு 300 ரூபா. ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தது இல்லாமல் இங்கேயும் நம்மக்கிட்ட மிக்சடு கப்பி நிறைய இருக்குது. ஸோ இதுலேயே நம்மக்கிட்ட எல்லோ ஸ்னேக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பிளாட்டினம் மேலு, ஆஃப் பிளாக்கு அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு இதில் ஏதாவது தேருமா என்னன்றதை தான் நாம் பார்க்கணும். குவாலிட்டியான பிளாட்டினம் ஃபீமேல் கிடச்சிச்சின்னா பிளாட்டினம் மேலே வச்சு பேர் ஒரு 40, 45ன்னு கொடுக்கலாம். ஸோ ஆஃப் பிளாக்கில் ஒரு நல்ல ஃபீமேல் கிடச்சிச்சின்னா அதை ஒரு 40 ரூபா 50 ரூபான்னு விற்க முடியும். இதுவே எல்லோ கலர் டெய்ல் இருக்கக்கூடிய ஃபீமேல் கிடச்சிச்சின்னா மேல் வந்து ஸ்னேக் ஸ்கின் மேல். ஸோ அதை எடுத்து போட்டு அதை விட ஒரு பேர் 40 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நாளைக்கு பார்ப்போம் இருங்க. ஸோ மொத்தமாக அது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் க்ளீன் பண்ணணும். ஸோ அப்படி ஏதாவது கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னெயில்ஸு, ஆப்பிள் ஸ்னெயிலு ஒரு 100 பீஸ் வாங்கி விட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்றுத்த கூட கண்ணில் பார்க்கல. ஸோ எல்லாருமே அடியில் போய் படுத்துட்டாங்க. உயிரோட இருக்கிறாங்களா செத்துட்டாங்களான்னு கூட தெரியல. ஒரு 8 பீஸ் தரலாம் 100 ரூபாய்க்கு. ஸோ 8 பீஸ் வந்து 100 ரூபா தான் வரும். ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தண்ணி மாற்றணும்னு நினைக்கிறேன். மேலே எப்போ ஷீட்டு போடுவாங்கன்னு தெரியல. ஸோ ஷீட்டு போட்டாங்கன்னா இந்த மாதிரியான தண்ணி பச்சை கலர் ஆகிற இஷ்யூலாம் இருக்காது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது நார்மல் ஜீப்ரா. ஸோ ரொம்ப நாளாகி போச்சு நார்மல் ஜீப்ரா எடுத்து. ஸோ நார்மல் ஜீப்ராவும் கொய்யும் எடுத்துருக்குறோம் புது ஸ்டாக்கில். ஒரே ஒரு பிளாட்டி மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு எக்லோடடாக இருக்குதுன்னு. அது வந்து பேரா 50 ரூபா ஒரு யாருக்காவது தேவைன்னு சொன்னீங்கன்னா அது இதோட மேல் இதிலே இருக்குது. ஸோ நான் அப்படியே பேரா கூட கொடுத்துட்றேன். ஒருத்த மட்டும் எகிரி குச்சிட்டோம். ரெஸ்ட் இன் பீஸ் நண்பா. ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 2த்தையும் நவுத்தி எடுக்கிறதுக்கெலாம் வேலை சான்ஸே இல்லை. ஸோ ஜீப்ரா 8 பீஸ் 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலி. ஸோ 6 பேர் 100 ரூபா. கொய் 6 பீஸ் 100 ரூபா வரும். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் பிளான்ஸு நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லா பிளான்ஸுமே ஒரு 4-5 வெரைட்டியில் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 250 காம்போவா 350 காம்போவா ஸோ அது வந்து அவைலபிளாக இருக்குது. 200ன்னு போட்டுருவோம் ஒரு 3-4 வெரைட்டி. ஸோ ஒரு பாப்பா வந்து பாலை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஏதோ ஃபிஷ் வாங்க வந்தாங்க. அந்த பாப்பா பாலை எங்கேயே விட்டு போயிடுச்சு. நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் மூனில் ஃபீமேலு 4 பீஸ் 100 ரூபா வரும். இப்போ தான் ஒருத்தர் எடுத்தார் 400 ரூபாய்க்கு 20 பீஸ் தரேன்னு சொன்னேன். மேபி இன்னும் ஒரு 4-5 கூட அமௌண்ட்டு பே பண்ணார்னா தரலாம். இது வரைக்கும் அவர் எதுவும் மெசேஜ் பண்ணல. ஆஃப் மூனில் ஃபீமேல் சைஸ் இவ்வளோ தான். ஸோ மேலுமே உங்களுக்கு செமி சைஸ் தான் வரும். பேர் வந்து 55 ரூபா. ஒரு 10 பேரை எடுத்திங்கன்னா தான் 55 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். 10 பேர் 550ன்னு தரலாம். தனியாக ஒரு பேர் வேணும்னா உங்களுக்கு 60 ரூபா வரும் பேர். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் மாலி. ஸோ இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதே பெரும் தப்பு. 2 மேலு 4 ஃபீமேல் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கொய். ஸோ நார்மலாக இனிஷியலாக நீங்கள் ஏதாவது கொஞ்சம் இம்பார்ட்டடாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். பேர் வந்து 90 ரூபா வரும். இதுவே கேப் இல்லாது அப்படின்னு பார்க்கும்போது பேர் வந்து 80 ரூபா வரும். ஸோ அல்பினா ஃபுல் ரெட் மாதிரியே இருக்கும். ஆனால் கண்ணு மட்டும் கருப்பு கண்ணு, சிகப்பு கண்ணு கிடையாது, கருப்பு கலர் கண்ணு. நிறைய குட்டி போடும். குட்டியை மேக்ஸிமம் சாப்பிடாது. அதுக்கப்புறம்னு பார்த்தோம்னா இந்த மொசைக் பிளான்ட்டு, வாட்டர் மொசைக்கு நைட்டில் ஃபுல்லாக சுருங்கிடுது. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். வந்து கூட 1 வாரம் ஆச்சு.
கரெக்டாக இந்த டைமுக்கு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதுனால பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் அதை பார்க்குறேன். நைட்டில் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் சுருங்கி போயிடுது, பகலில் தான் நல்லா கொஞ்சம் விரிஞ்சு அழகாக தெரியுது போல். 5 பீஸ் வந்து உங்களுக்கு 200 வரும் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னல். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளான்ட் வந்து ரெட் ரூட் ஃப்ளோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்லாயிருக்கும், வாங்கி போட்டிங்கன்னா நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ வாட்டர் பாப்பே, அதுக்கப்புறம் வாட்டர் மொசைக்கு, இந்த ரெட் ரூட் ஃப்ளோட்டரு, அதுக்கப்புறம் இன்னொரு இம்போர்ட்டட் வெரைட்டியில் உங்களுக்கு 200 நான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன். ஃபாக்ஸ் டெயிலும் தரேன். 5 வெரைட்டியான பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு 200 ருபீஸ்க்கு வரும். ஸோ வேணுன்றவங்க சொல்லுங்கள். இம்போர்ட்டட் கப்பியில் வெறும் மேல் மட்டும்தான் இருக்குது. சில்லி மொசாக் டம்போயர் பிளாக்கு, அதுக்கப்புறம் ஹெச்பி ரெட் எக்ஸிடோவில் வெறும் மேல் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேல் மட்டும் யாருக்காவது தேவை அப்படின்னா இதில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மொத்தத்தையும் நான் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ரேட்டுக்கு கேட்டாலும் நான் கொடுக்க தயார். ஸோ கோல்டு 15 பேர் தேவையில்லை, எனக்கு 5 பேர் போதும் அப்படின்னா நீங்கள் 400 போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோட 5 பேர் வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் மூனில் ஃபீமேலு. ஸோ இது நிறைய புக் ஆகிடுச்சு, யாருக்காவது தேவை அப்படின்னா பேர் 160 வரும். இதெல்லாமே இந்த ஒயிட் கலர் ஸ்டிம்ஸு. அந்த கோல்டு கப்பியெல்லாம் ப்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிம்ஸுங்கெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா அந்த கோல்டு கப்பி சாப்பிடும் அப்படின்ற ஒரு நற்பாசியில் எடுத்தது. ஆனால் இன்னி வரைக்கும் நான் கொண்டு போய் அதில் செட் பண்ணவே இல்லை. ஆனால் செட் பண்ணிட்டேன். இம்போர்ட்டட் கப்பி அந்த கோல்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் செட் பண்ணி அது குட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 குட்டி பக்கம் வந்திருக்குது, நான் காட்டுறேன் இருங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரிம்ஸு இந்த கலராக எடுத்து நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு மாதிரி சைஸ் எல்லாம் சின்னதாக வந்துருச்சு. கேட்டால் இவ்வளோ தான் சைஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆர்டர் போட்டவங்களுக்கு மட்டும் இருக்கிற பெரிய சைஸ் எல்லாத்தையுமே பெருக்கி கொடுக்க போகிறேன். இது எனக்கே பீஸ் 30 ரூபா 35 ரூபா அப்படின்னு வந்ததுனால இதுக்கு அப்புறம் இதை நான் செல் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ இருக்கிறத அந்த டப்புலேயே அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை சேல் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் மூன் மேலில் ஒரு 3 பீஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு 12 பீஸ் வந்துச்சு, எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆஃப் மூனில் இங்கே ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 24ல் இன்னொரு 14 பீஸ் இருக்கும். கோல்டு குட்டிங்க. ஸோ போன பேட்சில் எடுத்தது, அதாவது லாஸ்ட்டாக கோல்டு ஸ்டாக் வரும்போது அதில் குட்டிங்கெல்லாம் வந்தது. இதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரெட் இயர் கொய்யோடைய குட்டிங்க. இதுங்களுக்கு என்ன ஃபுட்டு போடுறதுன்னே எனக்கு தெரியல. ஆஃப் மூனில் மேல்ஸ் இங்கே ஒரு 7-8 பீஸ் இருக்குது. பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். 10 பேர் எடுத்திங்கன்னா 550 தான். கொரியர் காஸ்ட்டு அடிஷ்னலாக ஒரு 60-70 ரூபா அந்த மாதிரி வரும். யாராவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் மேபி ஏதாவது அமௌண்ட் கம்மி பண்ணி கூட நான் உங்களுக்கு எடுத்து தரேன். கோல்டு செட்டப்பு போன வீடியோவிலே சொன்னேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு குட்டியை பார்க்குறேன் கண்ணில். நல்ல இது ஃபீமேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஜெயின் சைஸில் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஒரு 5 ஃபீமேல் நல்லா பண்ணி சைஸில் இருக்குது. 6 மேல் விட்டுருக்குறேன். இன்னும் கிடச்சா கூட மேல் விடலாம். இருந்த எக்ஸ்ட்ரா மேல்ஸை இந்த சிகப்பு கலர் பால் இருந்துச்சு இல்லைங்களா, அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தான் கொடுத்து அமிச்சேன். நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபிஷ் வாங்குவாங்க சேல்ஸுக்குன்னு. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு 2-3 மேல் இருந்துச்சு. ஸோ அதை தான் போன டைம் கொடுத்து அமிச்சேன்னு நினைக்கிறேன். இருக்கும் ஒரு 10-15 குட்டி இருக்கும். அது எடுக்கலை, எடுத்து தனியாக ஒரு சின்ன பேஷன் மாதிரி வச்சு ஸோ அதில் தான் ஏதாவது வளர்க்கணும். ஃபுட்டு ரெடி பண்ணலான்னுக்கிறேன். ஸோ இந்த குட்டிங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்மக்கிட்டேருந்து வரக்கூடிய 40% ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு ப்ளஸ்ஸு அந்த சென்னா குனி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கருவாடை வாங்கி அதை நல்லா காய வச்சு அதை அரைச்சி ஒரு ஃபுட்டு தயாரித்து நம்மளுடைய பிராண்ட் லோகோ ஓட்டலான்னுக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்டெயில் ஜிப்ரா 6 பீஸ் 100 ரூபா. மூன் டெயில் டம்போயர் மாலி சைஸு ஒரு கள்ளக்கொட்டை சைஸ் தான் இருக்கும். சைஸ் ரொம்ப 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 சின்னதாக தான் இருக்கும். ஆனால் எனக்கே இதை பீஸை 10 ரூபான்னு போடுறாங்க. அதனால் 6 பீஸ் 100 ரூபா தான். ஸோ 8 பீஸு 100 ரூபா கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு மனசே இல்லை. எதை நினச்சி சொன்னேன் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ 6 பீஸ் 100 ரூபா அப்படின்னும் போது ஒரு 30-40 ரூபாயாவது ஒரு கவர் மேலே கட்டி நம்ம கொரியர் பண்ணும்போது வரும்ன்றது ஒரு இதுதான். பிளாட்டியுமே உங்களுக்கு வேணும்னா 7 பீஸ் தரேன். இந்த மூன் டெயில் டம்போயர் மாலி 6 பீஸ் 100 ரூபா. வேல்டெயில் ஜிப்ரா உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஜுவல் ஃபிஷ்ஷு. ஸோ மேல் ஃபீமேல் பார்த்து தரலாம். பேர் வந்து 60 ரூபா தான் வரும். ஸோ வேணுன்றவங்க எடுத்து ப்ரீட் பண்ணி சந்தோஷமாக இருங்க. பேர் வந்து 60 ரூபா தான் வரும். மேல் ஃபீமேல் பார்த்து தரேன். ஸோ பாய்.